அடிக்கிற வெயிலுக்கு ஈவினிங் டைமில் ரொம்ப நேரமாக கிச்சன்லேயே நின்று சட்னி ரெடி பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட சட்னின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, இந்த சட்னி செய்கிறதுக்கு நீங்கள் வதக்கவும் தேவையில்லை, தாளிக்கணுன்ற அவசியமும் இல்லை. அப்போனா டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் சாதாரணமாக அந்த சட்னி எடை போட்டுறாதீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அது கூடவே 150 கிராம் அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்காக 4லேருந்து 5 வரமிளகா சேர்த்துட்டு கூடவே ஒரு சொல புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பழுத்த தக்காளியை 4 தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 4 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எக்காரணத்தை கொண்டு நல்லெண்ணெய் வேணாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரமும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெசிபிஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட வான்சர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.